திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில் 24 மணி நேரத்தில் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பது முக்கிய விஷயமாகி இருக்கிறது. ஒரு வருடத்தில் பெய்யும் மழை ஒரே நாளில் பெய்தது ஏன்? இதனை முன்கூட்டியே கணிக்க முடியாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதிக கனமழையும் 33 இடங்களில் மிக கனமழையும் 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது என்றார். அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவானது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு 42 சென்டிமீட்டர். இது 5% இயல்பை விட அதிகம் என்று பாலச்சந்திரன் தெரிவித்தார். அதீத கனமழை குறித்து முன்கூட்டியே கணிக்க முடியாத நிலை இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இது பற்றி பாலச்சந்திரனிடம் கேட்டபோது அவர் இதனை மறுத்துள்ளார். 35 சென்டிமீட்டர் வரும், 45 சென்டிமீட்டர் வரும், 65 சென்டிமீட்டர் வரும் என்ற மாதிரி ஒரு SOP இருந்தது. அதுபடியே செஞ்சுருப்பாங்க. த ரேஞ்ச் இஸ் லைக் திஸ் ஒன்லி. 3 வகையான கேட்டகரி தான் இருக்குது. ஒன்ஸ் இட் இஸ் கிராசிங் 21 சென்டிமீட்டர், வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இவென்ச்சுவலிட்டிஸ். அதுதான் பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது. எச்சரிக்கைகளில் 3 வகை உள்ளது என்றும் 21 சென்டிமீட்டருக்கு மேலாக இருப்பது சிவப்பு நிற எச்சரிக்கை என்றும் வானிலை சார்பில் சிவப்பு நிற எச்சரிக்கை அரசிற்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதிக கனமழை தொடர்பாக அரசுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வருவதாகவும் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என கணிக்க முடியாது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியில் இந்த அளவிற்கு மழையை எதிர்பார்க்கவில்லை என கூறிய பாலச்சந்திரன், கடந்த 14ஆம் தேதி முதல் மழை தொடர்பான தகவல்களை மாநில அரசுக்கு தெரியப்படுத்தியதாகவும் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்